ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா சமையல். இப்போ எங்கே கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோடய க்ரோசரி ஷாப்பிங்க்காக தான் இப்போ நான் கிளம்பியிருக்கேன். பசங்க யாருமே வரல. நான் மட்டும்தான் திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ போக போகிறேன். இப்போ மன்னார்குடியில் உள்ள சோழனுக்கு தான் வந்திருக்கேன். எப்போவுமே சோழனில் தான் நான் என்னோடய குக்கிங்குள்ள எல்லா திங்ஸுமே வாங்குவேன். மந்த்லி ஒரு தடவை வந்து மேக்ஸிமம் என்னென்ன திங்ஸ் எனக்கு தேவையோ எல்லாமே வாங்கிட்டு போயிடுவேன். ஏதாவது எனக்கு தேவைப்படுற எக்ஸ்ட்ரா திங்ஸ் மட்டும்தான் பக்கத்தில் உள்ள ஏதாவது கடையில் வாங்கிப்பேன். மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நான் வந்து வாங்கிட்டு போயிடுவேன். தோட பொன்னாடத்தான் பார்த்த மனம் உன்னோடு தான் கட்டாமலே எட்டாமலே தள்ளாடுதே. தோளோடு தோளாகத்தான் மேலோடு மேலாகத்தான் துள்ள எல்லா திங்ஸுமே மேக்ஸிமம் உள்ளதெல்லாமே வாங்கிட்டேன். எப்போவுமே லிஸ்ட்டு எழுதிட்டு வருவேன். இந்த வாட்டி வந்து எனக்கு எல்லாமே வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் மெமரியில் வச்சுட்டு வந்தே மேக்ஸிமம் எனக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வாங்கிட்டேன். இப்போ பில் போட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து ஹோம் டெலிவரிக்கு வந்து அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு ½ அன் ஹவர்லேயே பார்த்திங்கன்னா எனக்கு திங்ஸ் வந்துடும். வண்டியில் வரதுனால என்னால் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால் ஹோம் டெலிவரி போட்டுட்டு வந்துடுவேன். வீட்டுக்கும் வந்தாச்சு. நான் வந்து ½ அன் ஹவர்லேயே எனக்கு ஒரு கால் பண்ணி வீட்டில் வந்துட்டேனான்னு கேட்டுட்டு எனக்கு வந்து திங்ஸையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. திங்ஸை வந்து இப்போ ஓப்பன் பண்ண போகிறதுல எனக்கு வந்து இப்போ டிஃபன் செய்கிற வேலை இருக்குது. அதனால் காலையில் ஓப்பன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹர்ஷனை ஸ்கூலுக்கெலாம் அனுப்பிட்டு இப்போ தான் திங்ஸ் எல்லாமே எடுத்து அது இடத்துக்கு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே ஓரளவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். எதையுமே மறக்கலை. யோசிச்சிட்டே வந்தேன் எதையாவது மறந்துட்டு வந்துட்டோமா அப்படிங்கன்னு. இந்த கண்டெய்னரில் எல்லாத்தையும் கொட்டி வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற திங்ஸை வந்து இந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அப்பப்போ தேவையானதை எடுத்துப்பேன். பேலன்ஸ் திங்ஸை வந்து இதில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சோப்பெல்லாம் வந்து கபோர்டில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த சோம்பு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் வந்து இந்த 1 கிலோ பிடிக்கிற கண்டெய்னர் வச்சுருப்பேன். அதில் வந்து எல்லாமே கொட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ ஊருக்கு போகிறதுனால எல்லாமே நான் வந்து ஊருக்கு போகிற டைமிங்கில் எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சுட்டு தான் போவேன். ஏன்னா வந்து பூச்சி பிடிச்சிரும் இந்த திங்ஸ் எல்லாமே. அதனால் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான் போனேன். இப்போ ஊருக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி புதுசாக வாங்கி கொட்டி வச்சுருவேன். இது யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சின்ன சின்ன பாட்டிலில் போட்டு அது வந்து நான் யூஸ் பண்ணுற இடத்துல வச்சுருவேன். இப்போ எல்லாத்தையும் மேலே வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வர்றது மட்டும் இல்லை, எல்லாத்தையுமே அதை அரேஞ்ச் பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ணி அதாவது இடத்துக்கு அதை செட்டில் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே பெரிய வேலையாக போயிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.